நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் தேர்தலின் பொழுது திமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளை வாரி சுருட்டியது போல் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்தது தமிழக வெற்றிக் கழகம். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என தனக்கு ஆட்சி அமைக்க உதவிய அத்தனை கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற விருப்பம் தெரிவித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதில் அதுக்கெல்லாம் நாங்கள் சரிபட்டு வரமாட்டோம் என ஆரம்பத்திலேயே அமைச்சரவையில் சேர மறுப்பு தெரிவித்து விட்டனர் கம்யூனிஸ்டுகள். அதேபோல தங்களுக்கென தனி கொள்கையை முன்னிறுத்தி இஸ்லாமிய மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு வரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசையும் பெயரளவில் கூட எதிர்க்காத விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஆட்சியின் அமைச்சரவையில் பங்கு பெறாது என்றே நம்பிக்கை கொண்டிருந்தனர் இஸ்லாமியர்கள். அதே நேரத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டாதான் நம்ம சமூகத்துக்கு ஏதோ செய்ய முடியும் என்ற குரல்களும் ஓங்கி ஒலிக்க துவங்கின. அப்போது திமுக கூட்டணியை விட்டு விலகக்கூடாது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் சிலரும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் அமைச்சராவதே சிறந்தது என சிலரும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர். அப்போது அதுவரை ஒற்றுமையாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மெல்ல விரிசல் விட துவங்கியதாக கூறப்பட்ட நிலையில் இன்று அது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதாவது இந்திய முஸ்லீம்களின் ஈடு இணையில்லாத தலைவராக விளங்கிய கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு விழாவாக நடத்தப்பட்டது. அப்பொழுது காயிதே மில்லத் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்திருந்து மலர் போர்வை விரித்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், இஸ்லாமிய முக்கிய பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுவாக இதுபோன்ற நிகழ்வு எதுவாக இருந்தாலும் தானே முன்னிருந்து அனைத்தையும் நடத்தி முடிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் எக்ஸ்-எம்பியுமான அப்துல் ரஹ்மான் அங்கு வந்திருந்த பொழுதும் முதல்வரின் நிகழ்ச்சியில் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பெயரளவில் மட்டுமே அதில் கலந்து கொண்டு முதல்வர் நிகழ்ச்சியில் முகம் காட்டுவதையும் கூட தவிர்த்து வந்தார். ஆனால் அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் காயிதே மில்லத் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்தபொழுது கொஞ்சமும் மிஸ் ஆகாமல் ஸ்டாலின் வந்து செல்லும் வரை அப்துல் ரஹ்மான் அவருடன் இருந்தது இஸ்லாமிய பெருமக்களை புருவம் உயர்த்த வைத்தது. ஏற்கனவே தாவேகாவுடன் இணைந்த காரணத்தினால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்ட கருத்து உரசல் காரணமாக அக்கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என பேசப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து விளக்கம் அறிவதற்காக அப்துல் ரஹ்மானை தொடர்பு கொண்டு பேசினோம். பொழுது அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிஎம் வரும்போது நான் அங்கே தான் இருந்தேன் என சுருக்கமாக விளக்கம் அளித்தார்.